ஆமாங்க. அந்த சிறு பயலுக்கு அவனேதான் இவன். இந்த செந்தவரத்து பயலுக்கு நீதானே? இந்த செந்தகச்சோலை அடித்தவன் நானே. சரி, உன் தாயார் தந்தையார் என்று சொல்ல முடியுமா? யுத்தம் செய்ய வேண்டும். நீ சொல்ற பொடிப்பையா இல்லையா யுத்தம் செய்ய வரும். பார்க்கலாமா? உன் தந்தையார் சமமாக உன் தந்தையார் தாயார் சொல்ல முடியுமா? நீ யாரா முதல்ல போட்டு தள்ளிடுவேன். அது எங்க அத்தனா எங்க பாட்டிடா. குட்ட செத்தாடு மேலே எங்க அத்தை பேரை சொல்லி தப்பிக்கலான்னு பாத்து பேர தோழ கலந்தாடி மைந்தல் நன்மையா என ஈன்ற என் தந்தை புரியாந்தீர கண்ணபுரா திருவடி ஆட்சியாக சொல்வதா உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நான் தெரியுமா? அர்ஜுன பெருமானுக்கும் அள்ளி ராணிக்கும் பெருமையோடு பிறந்த அடியேன் புகழ்ந்திருப்பாரான். கிடையாது 12 மணிக்குதான் அறிவற்றவனே. அப்பா இந்த செந்தவரத்தை பாயல் ஆனால் மாணவன் உரைத்தது உண்மையாகிவிட்டன. புலியந்திரா விடத்திலே சென்றால் ஒரு உண்மை விளங்கும் என்று உரைத்தார். உண்மை விளங்கும். ஆனால் இதுதானும் அப்பா உனக்கு என்னடா பேரு? சின்ன அர்ஜுனன். அடடே, என் அருமை தந்தையாருடைய நாமதத்தை குறித்து உனக்கு சின்ன அர்ஜுனன் என்று பெயர் சூட்டிருக்கிறார்கள். ஆமா. ஆகையால் இப்ப எனக்கு ஒரு இந்த செந்தவரத்தை பாயல் செய்து நீதானே? அந்த துரியன் வருவான் என்று பார்த்தால் நீ வந்திருக்கிறாய். அப்பா இப்ப அதை உன்னை கட்டி எடுத்து போக போகிறேன். முடியுமா உன்னால? கட்டி இழுத்து போனதான் நாடு கூட இல்லையா தெரியும். என்ன கட்டி இழுத்து போக முடியுமாடா? என்னால் முடியாது. கட்டி இழுத்து போனதான் துரியோதன நாடு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா மறுப்பானா? சரி ஆகட்டும். பிடி தாத்தா தாத்தா அடப்பா அதோ அடண்டா கட்டி சொல்லிட்டு சரி உட்காரா தாத்தா ஓ அடியாத பகவானே. செண்பகச்சோலைக்கு வந்தவன் நீதானே? செண்பகச்சோலை பாயடைய செய்தவன் ஆறு. நீ யாரு? உங்க அப்பா யாரா? என்னுடைய தந்தை அர்ஜுன பெருமான். உங்களுடைய தாய் அள்ளீராரு. ஓ என் நம்பி போலதா? அப்ப நீ புலியந்திரன். ஆடா பாவி. ஏடா புலியந்திரா, பெரிய தந்தை பார்க்க வேண்டும் என்றால் ராசபி வந்திருக்கலாம். செண்பகச்சோலைக்கு எதிர்காணி வந்தாய். என்னொருமை தந்தைமார்கள் ஐவருக்குண்டான பாகத்தை பெறுவதற்காக புலியந்திர அஸ்தினாபுரம் தூதாக வந்திருக்கிறேன். நீ இட்ட கட்டளை முடித்த வாழ்வதற்குரிய 28 ராஜ்யத்தை தருவாய். ஏன் இவ்வளவு நாள் கேள்வி? கரத்துல பத்தி விளங்கிட்டு இருக்காது, அகத்தி விடு. என் வார்த்தை நீ கேட்க முடியாது. இப்ப உன்னை அடிப்பேன். சரி இப்ப கேள்வி கேள்வி. நீ உட்காருமா. ஏடா போய் ஏடா புலியந்திரா, உடைய தந்தைமாருக்கு யார் யார் வந்து நாடு கேட்க தகுதியே தெரியாதா? ஏடா காலாங்குடிமே தமாம்பை நீ வந்து நாடு கேட்டா உனக்கு தர முடியுமா? தந்தையின் ராஜ்யத்தை பெறுவதற்கு மகனுக்கு உரிமை இல்லையோ? என் குணம் தெரியுமா? என் உயிருக்கு வரையிலும் உன் தந்தை மாதிரி சிட்டிக்கு மண் தர மாட்டேன்டா. நாடு என்பது இல்லை. வெளிப்போ நாடு தர முடியும். பழுகு பழுகு கூட்டு ஒன்னும் பெருமை கோவம் வரல. என்ன சொல்ற? வந்திருக்கிறானே அவன் நம்ம கட்சியாது இல்ல. எந்த கட்சியாது? நம்முடைய அணியல்லப்பா. உனக்கு அப்பா உன்னை வெட்ட சொல்லி இருக்கிறான். அப்படியே நீ திரும்புங்கள், அவனை வெட்டுவோம். அவன் என் தந்தை, தந்தையுடைய மைந்தன் சின்னாச்சவன். நாடு கொடுக்க முடியுமா முடியாதா சொல் தாத்தா.
டேய் சீன வயிறு பாரு இந்த வருஷத்துக்கு பாரு எங்கே ஓடுகிறான்? பெரியமா நாடு தர முடியுமா முடியாது? யாரு வரை நான் ஒரு ஆள் வாங்கிக்கிறேன் எல்லாம் உள்ளே இருக்காங்க கொடுத்தால் நாடு இல்லையா? ஓடு இதற்காக உன்னை வளர்க்கிறேன் கூடு உன்னுடைய தம்பி மாதிரி இதற்காக உன்னை வளர்க்கிறேன் இப்படி போட 4 மணி மாய வந்து கட்டணும் மேடம் யானாரே போடாதே நாம் கொடுக்கும் அடிதாராது வீரப்படை வருகிறது என்று ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள். காட்சி ஓடுகிறான். ஆனா இதோடு இந்த நாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை ஏன் எங்க இருப்பட தங்களுடைய நாட்டு எந்த இடத்திலே இரு முடியாது. ஏன்பா நம்ம சோகத்தில் கூட கழுத்திக்கு போட்டுருவானுங்க. ஆகையா யார் என்ற உண்மை தெரிந்தவில்லை. நாம் உடனே புறப்பட வேண்டும். நாங்கள் புறப்பட அப்பா இப்போது நம்முடைய நாடு மதுரை மாநகரை சென்றடைந்து பாண்டவர்களுக்கு சொல்லிவிட்டு உமராவதி பட்டணத்தில் தந்தை மாநிலத்தில் நாம் வைத்து பிறகு செல்வோம் என் தாயிருக்கும் இடத்தில் மதுரை சபையோர்களே புலியாந்திரன் தூதம் சின்னார்ஜுனன் சண்டையம் என்று சொல்லக்கூடிய கூத்தான இதோடு முடிகிறது. ஒரு பகுதி கர்ணனின் தர்ப்பணம் எல்லோரும் கண்டு கலைக்கலாம். அப்படி அமருங்கள்.